ராஜசேகர பாண்டிய மன்னன் சுவாமி ஐயப்பனுக்கு 18 படிகளோட சபரிமலையில அழகா கோவில் கட்டிறாரு. ஆனா அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. சுவாமி ஐயப்பனை எந்த வடிவத்துல சிலையா செய்து சபரிமலையில மூல விக்கிரகமா பிரதிஷ்டை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழப்பத்துல இருந்தாரு. அப்போதான் பரசுராமர் சாஸ்தா விக்கிரகத்தை எடுத்துட்டு வராரு. அந்த விக்கிரகம் எப்படி இருந்ததுன்னா, 2 கால்களையும் குத்திட்டு இணைத்து யோக பட்டத்துடன் பந்தனம் செய்த வண்ணம் தத்வமசி அப்படிங்கிற சின்முத்திரையுடன் கூடிய சாஸ்தா விக்கிரகத்தை சபரிமலைக்கு எடுத்துட்டு வந்தாரு பரசுராமர். அந்த மூல விக்கிரகத்தை மகர சங்கராந்தியான தை மாதம் 1ஆம் நாள் சபரிமலையில பிரதிஷ்டை செய்தாங்க. சுவாமி ஐயப்பனோட மூல விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ண நாள் தான் மகர சங்கராந்தி. அதனாலதான் அன்னைக்கு சபரிமலையில ஜோதி வடிவத்துல சுவாமி ஐயப்பன் காட்சி தராரு. அது மட்டும் இல்லாம சுவாமி ஐயப்பன் தன்னோட குருவுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி அன்னைக்கு மகர ஜோதியாக உங்களுக்கு காட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நிறைவேற்றும் விதமாகத்தான் மகர ஜோதியாக எல்லா